இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் நம்பிக்கையின் அன்னையாக திகழ்கிறார் என்று அழகாக முன்னுரையில் வாசிக்க கேட்டோம். அன்னை மரியாள் நம்பிக்கையின் அன்னையாக திகழ்கிறார். இறைவனை முழுமையாக நம்பினார், ஏற்றுக்கொண்டார். நாம் இறைவனை முழுமையாக நம்புகின்றோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இறைவனை நம்புகிறீர்களா? கடவுளை நம்புறீங்களா? நம்புகிறோம். எவ்வளவு காலம் நம்புகின்றோம், எந்தெந்த சூழ்நிலையில் நம்புகின்றோம் என்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய நம்பிக்கை அனைத்துமே வெறும் வாய்மொழியாக இருக்கிறதே தவிர செயல்களில் நாம் அதிகம் காட்டுவது கிடையாது. எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை, எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருகிறதோ அப்பொழுது கடவுளின் மீது இருக்கின்ற நம்பிக்கை ஆட்டம் காண ஆரம்பித்து விடுகிறது. என் கடவுள் உண்மையாகவே இருக்கிறாரா? என்னுடைய குரலை கேட்கிறாரா? என்னுடைய அழுகை, என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய துன்பங்கள் அவருக்கு தெரிகிறதா என்று கடவுளை கேள்வி கேட்பவர்களாக கடவுள் அவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை நமக்கு ஆட்டம் காண ஆரம்பித்து நம்முடைய நம்பிக்கை சோதிக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களை, நாம் கடவுளை நம்ப வேண்டுமென்றால் முதலில் அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அவரை அன்பு செய்ய வேண்டும். ஒருவரை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்றால் முதலில் நாம் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தெரிந்து கொள்வதற்கு உதவுவதுதான் இறைவார்த்தை. அந்த இறைவார்த்தை எப்பொழுது என்னுடைய உள்ளத்திற்குள் வந்து என்னை தொடுகிறதோ அப்பொழுது நான் கடவுளை அன்பு செய்பவனாக, கடவுளுக்காக யாவையும் செய்யக்கூடியவனாக மாறிவிடுவேன். அதை தான் இன்றைய நாளில் நாம் விழா எடுத்து கொண்டாடுகின்ற திருத்தூதரான பவுல் அவருடைய மனமாற்ற விழாவும் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களை, ஒரு சில மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை ஆழமாக பாதிக்கும். அந்த மனிதர்களுடைய வார்த்தையை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்போம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் ஏதோ ஒரு வார்த்தையை நம்மை சொல்லி திட்டி இருப்பார்கள், அல்லது ஒரு சண்டையில் ஏதேனும் சொல்லி இருப்பார்கள். அதை நாம் மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டு எப்படி அவர்கள் என்னை சொல்லலாம், அவர்கள் எப்படி என்னை இந்த வார்த்தையை சொல்லி திட்டலாம் என்று மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் அசை போட்டு கொண்டு மிகப்பெரிய பூதமாக அந்த வார்த்தையை வளர்த்து வைத்திருப்போம். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம். அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை தொடாதது ஏன்? அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் மீண்டும் மீண்டும் அசைப்படாதது ஏன்? ஏனென்றால் என்னுடைய கடவுளுடைய வார்த்தையை நான் கவனமாக கேட்கவில்லை. அதனால்தான் அந்த வார்த்தை என்னை தொடவில்லை. நான் கடவுளை அன்பு செய்கிறேன், அவரை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தையை நான் முழுமையாக கேட்பேன். அந்த வார்த்தை நமக்கு நம்பிக்கையை தரும். அந்த வார்த்தை நமக்கு நம்பிக்கையை தரும், ஆற்றலை தரும். எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் நாம் எப்படி வேண்டுமானாலும் செயல்பட நமக்கு ஆற்றலையும் உத்வேகத்தையும் தரும். பல நேரங்களில் அந்த வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காத மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் கடவுளை நம்புகிறேன், ஏதேனும் ஒரு துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வந்தால் அந்த கோயிலுக்கு போப்பா, இந்த கோயிலுக்கு போங்கப்பா, அந்த சாமியார்கிட்ட போய் வேண்டிட்டு வாங்கப்பா, அது சரியாயிடும். இந்த தகுடை வாங்கி வீட்டில் மாட்டி வைங்க, இந்த எலுமிச்சை பழத்தை வாங்கி வைங்க, எல்லாமே சரியாயிடும். இதுதான் நமது நம்பிக்கையாக இருக்கின்றது. இதுதான் நமது நம்பிக்கையாக இருக்கிறது. என் கடவுளை நான் நம்புகிறேன் என்றால் எந்த சூழ்நிலையிலும் எல்லா வேளையிலும் என் கடவுளால் யாவையும் செய்ய முடியும் என்பதை நான் நம்ப வேண்டும். செங்கடலை இரண்டாக பிரிக்க செய்த கடவுளால், கடல் மீது நடந்த கடவுளால், நோயாளிகளை குணமாக்கிய கடவுளால், இறந்தவர்களை உயிர்த்தெழ செய்த கடவுளால் யாவையும் செய்ய முடியும் என்பதை முதலில் நாம் நம்ப வேண்டும். அதை தான் அன்னை மரியாள் செய்தார். நான் ஒரு கன்னி ஆயிற்று, எப்படி நான் கருவுற்று ஒரு மகனை பெறுவேன் என்ற பொழுதும் கூட கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டார். அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். அந்த வார்த்தையை வாழ்வாக்கினார். அதனால் இன்று உலகம் முழுவதற்குமே அன்னையாக திகழ்கின்றார். அந்த நம்பிக்கை மட்டும்தான் அன்பார்ந்தவர்களே, கடவுளின் வார்த்தையின் மீது உள்ள அந்த நம்பிக்கை, அதுதான் நமக்கு வாழ்வையும் ஜீவனையும் ஆற்றலையும் தருகிறது. பல நேரங்களில் நாம் நினைப்போம் அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மை கைவிட்டு விட்டார், எல்லாமே முடிஞ்சு போச்சு, கீழே விழுந்து விட்டோம், நான் கடவுளை இவ்வளவு நம்பினேனே, ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு போய் ஜெபித்தேனே, நற்கருணை உட்கொண்டேனே, இருந்த பொழுதும் என்னுடைய கஷ்ட நேரத்தில் என் கடவுள் எனக்கு கை கொடுக்காமல் போய்விட்டாரே என்று
பல நேரங்களில் நாம் நினைப்போம், அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு தெரியாது, கடவுளின் கரம் தரையோடு தரையாக இருக்கும். நீங்கள் விழுகின்ற பொழுது கடவுள் உங்களை தன்னுடைய உள்ளங்கையில் தாங்கி கொண்டு கீழிருந்து மேலே தூக்கி கொண்டு வருவார். கீழிருந்து மேலே தூக்கி கொண்டு வருவார். அப்பொழுது உங்களுடைய வளர்ச்சியையும் உங்களுடைய முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அதிசயங்களை, அற்புதங்களை செய்வார். எப்பொழுது? என் கடவுளை நான் முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கின்ற பொழுது, அவர் மட்டுமே என்னுடைய வாழ்க்கை, அவர் மட்டுமே எனக்கு எல்லாம் என்று நான் எப்பொழுது கடவுளை முழுமையாக நம்புகிறேனோ அப்பொழுதுதான் அந்த வார்த்தை, அந்த நம்பிக்கை எனக்கு ஆற்றலையும் உத்வேகத்தையும் வாழ்வையும் தரும். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை பணத்தின் மீதும் பொருளின் மீதும் மனிதர்களின் மீதும் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இவை அனைத்துமே ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. இவை அனைத்துமே ஒரு நாள் இங்கே இருக்கின்ற ஏதாவது ஒன்று கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும் என்று உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது, கண்டிப்பாக முடியாது. எதுவுமே நிலைத்து நிற்கப் போவது கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது எதற்காக அதை நாம் பற்றி கொண்டு, அதற்காக உழைத்து கொண்டு, அதற்காக வேதனைப்பட்டு கொண்டு, அதற்காக சண்டையிட்டு கொண்டு, அதற்காக பொறாமைப்பட்டு கொண்டு நாம் இருக்க வேண்டும்? வாழ்வு தருகின்ற இந்த வார்த்தையை நாம் நம்ப வேண்டும் அல்லவா? 2000 ஆண்டுகள் கடந்தும் வாழுகின்ற இந்த இறை வார்த்தையை நாம் நம்ப வேண்டும் அல்லவா? இதுதான் நிலையானது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உடல்களில் 5 புலன்கள் இருக்குது. 5 புலன்கள் தானே இருக்குது. அதில் ஒரு புலன் ஆன்மீக புலன் என்று சொல்வார்கள். என்னன்னு தெரியுமா? 5 புலன்கள் இருக்கு இல்லையா? 5 புலன்கள் உடம்புல நம்மளுக்கு 5 புலன்கள் இருக்குது. அதில் ஒரு புலன் ஆன்மீக புலன் என்று சொல்வார்கள். அது என்னவென்று தெரியுமா? இதையே ஆன்மீக புலன் என்று சொல்வார்கள். கண்ணை சொல்லுவாங்களா? கிடையாது. நாவை சொல்வார்களா? கிடையாது. அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக புலன் என்பது நமது செவிகள். நம்முடைய செவிகள் தான் ஆன்மீக புலன் என்று அழைக்கப்படுகின்றது. எப்பொழுது இறைவனுடைய வார்த்தை என்னுடைய உள்ளத்தை தொடுகிறதோ, செவி வழியாக சென்று உள்ளத்தை தொடுகிறதோ, அப்பொழுது நான் மனிதனாக கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டவனாக மாற முடியும். கடவுளுடைய வார்த்தை நான் கேட்கவில்லை, அவருடைய வார்த்தை என்னுடைய உள்ளத்தை தொடவில்லை, அவரை பற்றி நான் அறிந்து கொள்ளவில்லை என்றால் நான் எப்படி நம்புவேன்? எப்படி அவர் மீது நான் நம்பிக்கை வைக்க முடியும்? கடவுளை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கின்ற பொழுது நான் எப்படி அவரை நான் நம்ப முடியும்? அவரை நான் நம்ப வேண்டும் என்றால் முதலில் அவரை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தை தொடுகின்ற பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் அதற்கு மிக சிறந்த ஒரு அடையாளமாக, மிக சிறந்த ஒரு மாதிரியாக திகழ்கின்றார். எவ்வளவு கஷ்டங்கள்! நான் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டேன், கடவுளுடைய தாயாக மாறிவிட்டேன், எனவே எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, துன்பமும் இல்லை என்று இருந்தார்களா? இல்லை. அவருடைய வாழ்க்கையிலும் அவ்வளவு துன்பங்கள், அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு வேதனைகள், அவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டார். எதனால்? கடவுளின் மீது இருந்த நம்பிக்கையினால். கடவுளின் மீது இருந்த நம்பிக்கை மட்டுமே அவருக்கு அத்தகைய ஆற்றலையும் அதிசயத்தையும் அவர் வாழ்க்கையில் செய்தது. அப்படி இருக்கின்ற பொழுது நாமும் அந்த கடவுளுடைய வார்த்தையை ஏற்று செயல்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள் நிகழும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாவை போன்று கடவுளின் மீது நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக வாழ கற்றுக்கொள்வோம். வெறும் வாய் சொல்லால் மட்டுமல்லாமல் செயலில் காட்டக்கூடியவர்களாக வாழ கற்றுக்கொள்வோம். கடவுளின் வார்த்தையை முழுமையாக நம்முடைய உள்ளத்தில் ஏற்று அந்த வார்த்தையை வாழ்வாக்கின்ற பொழுது நாமும் கடவுளின் பிள்ளைகளாக மாறுவோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை.